students, have a good day to all. Today we have learned Photoshopல கிராஃப்ட் டூல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிராஃப்ட் டூல் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். டூல்ஸில் இப்போ பாருங்கள், நான் இதை வந்து கொஞ்சம் ஒரு பிளேஸ் வந்து பர்டிகுலர் பிளேஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இப்போ நான் செலெக்ஷனுக்குள்ளே இருக்கிற இமேஜ் மட்டும் போதும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் நமக்கு தேவையில்லை. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இதை மட்டும் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. டெலிட் இன்னொன்று ஹைடுன்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இந்த கிராஃப்ட் ஏரியாவில். ஸோ இதை வந்து டெலிட் கொடுக்குறனால என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ இது வந்து நமக்கு கிராப் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதில் நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேலன்ஸ் வந்து எல்லா சைடில் உள்ள அந்த நான் செலெக்ஷன் பண்ணதை தவிர மற்ற எல்லா இமேஜும் நமக்கு டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் அதை கண்ட்ரோல் இசட் போட்டுட்டு ஆல்ட் கண்ட்ரோல் இசட் போடுறேன். நார்மல் திருப்பி பழைய பொசிஷனுக்கு போயிட்டோம். இப்போ வந்து நான் கிராஃப்டில் இந்த ஹைட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் செலெக்ஷன் பண்ணுறோம். இதில் ஹைடு கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. ஓகே, இப்போ இதில் என்ன அப்படின்னா நமக்கு கிராப் பண்ணது அந்த இமேஜை மட்டும் கிராப் பண்ணி காமிக்கும். பட் ஆனால் அடுத்த அந்த கீழே வந்து அந்த இமேஜஸ் இருக்கும். நமக்கு வந்து இதில் ஹைட் ஆகி தான் தெரியுது, வேற ஒன்றும் கிடையாது. இதை நான் மூவ் பண்ணி பாருங்கள், அந்த இமேஜ் இருக்கா? ஓகேங்களா, இதுக்குள்ள ஹைட் ஆயிருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து ஹைட் பண்ணிக்கிடும். அப்படிங்கிறனால நமக்கு அந்த கிராப் பண்ண அந்த இமேஜ் மட்டும் கிடைக்குமே தவிர மற்ற இமேஜ் எல்லாம் டெலீட் ஆகாது, உள்ள ஹைட் ஆகி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஹைட் ஆப்ஷன். இது வந்து நம்ம இப்படி ஒர்க் பண்ணி பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரி இவ்வளோ பிளேஸ் வச்சா நல்லா இருக்குமா, இல்லை ஃபுல்லாக வச்சா தான் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த கிராஃப்ட் டூல் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகே, தென் வந்து இந்த ஹீலிங் ப்ரஷ் பற்றி பார்த்துருவோம் அடுத்தது. இதை வந்து நம்ம கண்ட்ரோல் விசட் போட்டு ஆல்ட் கண்ட்ரோல் விசட் போட்டு நார்மல் ஆக்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹீலிங் ப்ரஷ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ் டூலில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதே இமேஜ் வந்து பக்கத்தில் ஒரு ஷேடோவாக கிடைக்கணும், ஒரு சின்னதாக ஒரு எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதை நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக நான் கை எடுக்காமல் ட்ரா பண்ணுங்கள். கை எடுக்காமல் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே, நான் அதோடய ஃபேஸ் மட்டும்தான் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ அதனால் அது மாதிரி ஓகே முடிஞ்சிச்சா? இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கை எடுத்துருங்க. அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஹீலிங் ப்ரஷோடைய டைப்பு. ஓகேங்களா, இதில் ப்ரஷோடைய டைப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதே லேயருக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த லேயரில் நெக்ஸ்ட் லேயரில் போகும்போது இது வந்து அப்ளை ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதை தவிர்த்து அடுத்தது பாருங்கள், பேட்ச் டூல். இந்த பேட்ச் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, பட் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்காக நான் இந்த ஸ்கர்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணிவிட்டு இது செலெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். இதுக்குள்ளே இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதில் வந்து ஒரு பேட்டர்ன் ஏதாவது ஒரு பேட்டர்ன் தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பேட்டர்ன் கொடுங்க. யூஸ் பேட்டர்ன் கொடுத்தோன்னே பாருங்கள், அந்த பேக் கலரில் இருக்கக்கூடியதுக்கும் இந்த கலர்ஸோடு சேர்ந்து இந்த ஸ்டைலும் சேர்ந்து மிங்கிள் ஆகிருக்கும். மிங்கிள் ஆகி நமக்கு அந்த ஸ்டைல் அதில் அப்ளை ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ நார்மல் ஸ்கர்ட்டாக இருந்தது இப்போ வந்து ஒரு பபுள்ஸ் போட்ட ஸ்கர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபேஸை செலக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபேஸோட கலர்ஸோட சேர்ந்து இந்த பபுள்ஸும் சேர்ந்து மிங்கிள் ஆகிருக்கும். இப்போ யூஸ் பட்டன் கொடுக்குறேன், அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கலரோட சேர்ந்து அந்த கலர் மிக்ஸ் ஆகி அந்த இடத்துல ஒரு ஷேடு தான் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இது வந்து நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங்கில் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதுக்கு தான் வந்து இந்த பேட்ச் டூல் யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் வந்து இந்த ப்ரஷ் டூலு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். க்ளோன் ஸ்டாம்ப் இதெல்லாம் பார்த்தாச்சு. பெயிண்ட் பக்கெட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெயிண்ட் பக்கெட் பாருங்கள், கலர்ஸ் ஃபில் பண்ணுறதுல ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று கிரேடியன்ட் டூல், இன்னொன்று பெயிண்ட் பக்கெட் டூல்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு டூல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். கிரேடியன்ட் டூல் எடுத்துட்டோம் அப்படின்னா மல்டி கலர்ஸ் கொடுக்கறதுக்காக தான். இப்போ இதில் நமக்கு வந்து 4-5 டைப்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து லீனியர், அடுத்து ரேடியல், கோனிக்கல், அந்த ஆங்கிள், ரெஃப்ளெக்டட் கிரேடியன்ட், டைமண்ட் கிரேடியன்ட், இந்த மாதிரி 5 எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த எஃபெக்ட் வேணுமோ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளில் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா ஓகே இதை டீசெலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி கொடுத்தா டீசெலக்ட் ஆகிடும். இந்த இது செலக்ட் ஆகிடுமா ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இதில் நான் ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். ட்ராக்கிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை எடுத்துகிட்டு ரேடியல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்டில் கிடைக்கும். ஸோ இதே இதில் இந்த பாருங்கள் ரிஃப்ளெக்டட் கிரேடியன்ட், இதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெஃப்ளெக்டட் கிரேடியன்ட் இந்த மாதிரி கிடைக்கும். இதே வந்து டைமண்ட், இந்த இதை எடுத்துட்டிங்கன்னா டைமண்ட் ஷேப்க்கு இந்த மாதிரி போகும். ஓகேங்களா, இது வந்து நமக்கு எந்த இடத்துல இருந்து நம்ம கொடுக்குறோங்கிறது தான் மெயின். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம ட்ராக் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இதோடைய கலர்ஸ் பார்த்தோம்னா நம்ம அந்த இதில் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அந்த கலர்ஸில் வச்சு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் கலர் இருக்குது. இப்போ இதில் இந்த 2 ஸ்டைல் வேணும், அந்த மாதிரி 2 ஸ்டைல் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
என்ன கலர் வேணுமோ வேறு கலர் மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே மாற்றிக்கலாம். ப்ளூ அண்ட் ஸ்கை ப்ளூ வேணும் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ வந்து மாற்றிக்கலாம். ஓகே இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி காமிக்கிறேன். டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி வருதா? இதுலேயே வந்து லீனியர் டைப் இந்த மாதிரி டைப் கொடுக்கணும். இந்த மாதிரி லீனியராக கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்து பார்க்கலாம். தென் வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்டில் வச்சுட்டு ஹேண்ட் மாதிரி வருது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து நம்ம கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கிட முடியும். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே பாருங்கள் இப்போ அப்ளை பண்ணிவிட்டோம். ஓகே இப்போ நீங்கள் இதில் ட்ராக் பண்ணி பாருங்கள் அப்ளை ஆகுதா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ட்ராக் பண்ணி எவ்வளோ தூரம் நம்ம இந்த லைன் ட்ராக்கிங் லைன் கொடுக்குறோமோ அதை பொறுத்து அந்த கிரேடியன்ட் அந்த இது வந்து கலர்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா இதுலையுமே ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே தென் வந்து இதில் பெயிண்ட் பக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா பெயிண்ட் பக்கெட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு கலர்ஸ் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நியூ லேயர் எடுத்துக்கலாம். இப்போ நியூ லேயரில் இப்போ இந்த கலர் பக்கெட் வச்சு நம்ம கொடுக்குறனால ஃபோர் கிரவுண்டில் என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர் அப்படியே அப்ளை ஆகும். ஃபோர் கிரவுண்டில் ஒயிட் இருக்கிறனால அந்த ஒயிட் அப்ளை ஆகுது. இப்போ இதே இது நமக்கு பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் இல்லை பேட்டர்ன் வேணும்னா பேட்டர்ன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபோர் கிரவுண்ட் மேக்ஸிமம் அப்ளை ஆகும். இதை எடுத்துகிட்டு இதை கிளிக் கொடுங்க. இந்த மாதிரி அப்ளை ஆகும். ஓகேங்களா? சரி ஓகே இதை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இதையும் பார்த்தாச்சு. இப்போ இது ரெண்டுமே வந்து மோடு நார்மல் மோடில் இருக்குது. இந்த மோடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த மோடு வந்து நீங்கள் வேறு மோடு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். டிஸ்சால்வ் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒவ்வொன்றுக்கு என்ன எஃபெக்ட் வருதுங்கிறத நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். பிஹைண்ட் ஓகே இப்போ இது பேக்கில் டிசைன் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கலர் மாற்றிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொன்றா நீங்கள் அப்ளை பண்ணும்போது தெரியும். பாருங்கள் நான் கலர்ஸ் நான் கொடுக்க என்ன ஆகுது. இது ஏன் ஃபஸ்ட்டு கலர் ஃபில்லிங் நம்ம மோடு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை கொடுத்துருந்தோம்னா இந்த ஃபில்லிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா பேக் சைடில் என்ன இருக்குது. இந்த பேக்கில் நான் அந்த லேயர் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்கள் ஒன்றுமே இருக்காது. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே இது நமக்கு அந்த எஃபெக்டோட சேர்ந்து அது அப்ளை இருக்குங்கிறனால தான் அந்த மாதிரி எஃபெக்டில் தெரியும். இதே மாதிரி நீங்கள் அந்த பேட்டர்ன்ஸை மாற்றிட்டு இந்த பேட்டர்னையும் செலக்ட் பண்ணிட்டு மோடையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த பேக் சைடில் இருக்க கலர்ஸோடு சேர்ந்து மிங்கிள் ஆகி அந்த டிசைனும் உங்களுக்கு அது மிங்கிளாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே இது இன்னொரு மெத்தடில் சொல்லலாம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் எடுக்கிற பாருங்க. இதை டெலீட் பண்ணிடலாம் லேயரை. ஓகே இப்போ இதில் வந்து இமேஜ் இருக்குது. இன்னொரு லேயர் எடுத்துக்கலாம். இன்னொரு லேயரில் ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய மோடை வந்து நம்ம மாற்றலாம்னு வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் மோடு மாற்றலாம். ஓகே இப்போ இதில் மல்டிப்ளை பாருங்கள் ஓவர்லே கலர் பேண்ட் இந்த மாதிரி ஒன்றா கொடுங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனை வந்து ஒவ்வொரு பாருங்கள் அந்த மிங்கிளாய் கொடுக்கும். அந்த கலர்ஸ் அந்த பேக்கோடு சேரும்போது இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து ப்ளூ கலர் தான் ஃபில்லாக இருக்குது. ஃபோர் கிரவுண்டில் ப்ளூ கலர் தான் இருக்குது. அதோடைய மோடு வந்து வேறு மோடில் இருக்குது. நார்மல் மோடில் இல்லை. நார்மல் மோடில் இருந்தால் வெறும் ஃபில்லிங்காக இருக்கும். வெறும் ப்ளூ கலர் ஷேடாக தான் இருக்கும். ஆனால் வேறு மோடில் மாறும்போது மட்டும்தான் இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே இப்போ டார்க்கன் இருக்கா? ஓகே இப்போ இந்த இமேஜ் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நார்மலாக அது ப்ளூவாக தான் தெரியும். அந்த இமேஜ் பேக்கில் வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி தெரியும். இப்போ இதே இதில் நியூ லேயரில் இந்த லேயரை பேக்கில் போட்டுக்கணும். செகண்ட் லேயரை இப்போ இதில் வந்து ஒரு கலரை ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் அந்த இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இது இந்த கலர் ப்ளூ கலர் ஷர்ட் இது அப்ளை ஆனோன்னா இது வந்து எப்படி தெரியுது இந்த மாதிரி அப்ளை ஆகுதா? இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் நமக்கு இந்த மாதிரி தான். நியூ லேயர் எடுத்துக்கோங்க. கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த ஐ க்ளோஸ் பண்ணிட்டா எப்படி இருக்குது. இந்த ஐ ஓப்பன் இருந்தால் எப்படி இருக்குது. அந்த ப்ளூ கலர் ஷர்ட் மிங்கிளாக இருக்கும். அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து நீங்கள் இந்த லேயருக்கு தான் அப்படிலாம் இல்லை. இந்த லேயர்லேயும் அப்ளை ஆகும். இந்த லேயர் நார்மலாக பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ப்ளூ கலர் ஷேடு இந்த அந்த மோடு மாற்றினதுக்கப்புறம் அந்த மோடு அப்ளை ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எஃபெக்டை காமிக்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பெயிண்ட் பக்கெட் டூல் இதுக்கு மட்டும் இல்லை. நம்ம தேவையான கலர்ஸை வந்து எந்தெந்த இடத்துல ஃபில் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த பெயிண்ட் பக்கெட் எடுத்து நம்ம கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து கிராஃப்ட் இந்த மாதிரி டூல்ஸு இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இதோட எக்ஸசைஸ் பாருங்கள். ஃபில் த போர்ட் கலர் யூஸிங் பெயிண்ட் பக்கெட் டூல். நமக்கு இந்த இடத்துல வந்து போர்டுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா எம்டியாக வந்து கலர்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி ஒயிட்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த கலர் ஃபில் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த இமேஜை நம்ம அங்கே வச்சு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே இதை நான் கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு ஜூம் இன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ். ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு கலர்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே இப்போ இதை பாருங்கள் நான் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. இந்த ரவுண்டட் ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிள் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபோர் கிரவுண்டாக மாறும். பேக்ரவுண்டாக மாறுது. சேஞ்சஸ் தெரியுதா உங்களுக்கு? ஓகே அந்த கார்னரில் வச்சு ஒரு கிளிக் கொடுத்தா போதும்.
இப்போ வந்து பெயிண்ட் பக்கெட் டூல் எடுக்கிறோம். பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்துட்டு இதில் நம்ம எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலரை ஃபில் பண்ணிக்கலாம். மோடை முதல்ல மாற்றிக்கோங்க, பேட்டர்ன்ஸை மாற்றிக்கோங்க. இப்போ பேட்டர்ன் வேண்டாம், ஃபோர் கிரவுண்ட் தான் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மோடும் நார்மல் மோடாக ஆக்கிக்கோங்க. ஓகே, இந்த கலர் தான் நமக்கு வேணும். இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னு வச்சுக்கோங்க. டார்க் எடுத்துக்கோங்க. டார்க் எடுத்துட்டு ஓகே, இப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அந்த கொஞ்சம் மூவ் ஆகுதா? அப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரேக் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அதுக்குள்ளே மட்டுமே நமக்கு அப்ளை ஆகும். பாருங்க, இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹேண்டுக்குள்ளேயும் போய் அப்ளை ஆகிடக்கூடாதுண்ணா. ஓகே, இதில் வந்து ஃபெதர் கம்மியாக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம், அதோடைய கார்னர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா ஃபெதர் வந்து 5ல் இருக்குது. ஃபெதர் பாயிண்ட்டை நீங்கள் 0ன்னு ஆக்கிக்கோங்க. 0ன்னு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. நான் மேஜிக் தான் எடுத்திருக்கேன். ஸோ மேஜிக் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். ஓ சாரி, இதில் வந்து இன்னும் 0 ஆகலை. 0 கிளிக் பண்ணிக்கோங்க, என்டர் அடிச்சுக்கோங்க. என்டர் அடிச்சுட்டு இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ செலக்ட் ஆகிடுச்சா? இப்போ பெயிண்ட் பக்கெட் டூல் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு அது ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு இதை ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த போர்டோடைய அந்த கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா? இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் பிட்டாக இருந்தால் கூட அதையும் கூட ப்ரஷ் டூல் இருக்குது. ப்ரஷ் டூல் வச்சு லைட்டாக லைன் போட்டு விட்டு நடுவில் சென்டரில் உங்களுக்கு ஒயிட் லைன் தெரியுது, அந்த ப்ரஷ் வச்சு லைட்டாக லைன் வந்து ஒயிட் லைன் தெரியிற மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறது, வைக்கிறது, இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் கொடுத்துருக்கிற எக்ஸசைஸையே ஒர்க் அவுட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.